ஆண்ட்ஹில் சினிமாஸ் தயாரிப்பில் விஜய் ரங்கநாதன் இயக்கத்தில் நிவேதிதா சதீஷ், சிபி, அதுல், நாசர் மற்றும் லக்ஷ்மி பிரியா நடிக்கும் ஓ பட்டர்ஃப்ளை மார்ச் 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அவங்கெல்லாம் தொழில் செய்கிறவங்களா இருக்காங்க, இறங்கி செய்வாங்களா? ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது தாய் கிழவி. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊருக்குள்ளே ஃபுல்லாக எல்லாருக்கும் பணத்தை வட்டிக்கு விட்டுவிட்டு கடைசியாக அந்த பணத்தை வசூல் பண்ண போகிறேன் அப்படின்னு போகிறப்பெல்லாம் மொத்த ஊரும் தன்னை பார்த்தாலே சும்மா செதறிக்கிட்டு ஓடுற அளவுக்கு ஒரு கிழவியாக வலம் வர்ற ஆள் தான் பவுனு தாய். அந்த அம்மாவுக்கு புருஷன் கிடையாது, ஆனால் 3 மனைங்க மக அப்படின்னு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் நயா பைசா கூட இந்த கிழவி தராது. இதனாலேயே ஏங்க இந்த கிழவி இருந்தால் என்ன செத்தா என்ன அப்படிங்கிற லெவலில் தான் ஊரும் சரி பிள்ளைகளும் சரி இருக்கிறாங்க. இப்படி ஒரு தருணத்தில் யாரும் எதிர்பாராத வண்ணம் திடீர்னு அந்த கிழவி உடம்பு சரியில்லாமல் இன்றைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற லெவலில் படுத்த படுக்கை ஆகுது. இப்போ மயங்களை பொறுத்தளவுக்கு ரைட்டு, அப்புறம் என்ன இந்த கிழவியை தூக்கி போட்டான் அப்படின்னா இருக்கிற சொத்தை எல்லோரும் பிரித்து போட்டு ஜம்முன்னு செட்டில் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு தான் எல்லோரும் வர்றாங்க. ஆனாலும் ஊரை பொறுத்தளவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஏங்க என்ன இந்த கிழவி சாகாமையே கிடக்குது, எப்போ தான் தூக்குவாங்க அப்படின்னு எல்லாரும் இந்த கிழவி எப்படா சாகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தருணத்தில் இந்த 3 மயங்க மட்டும் ஐயோ அந்த கிழவி செத்துறக்கூடாதுப்பா, எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த கிழவியை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க. அந்த கிழவி செத்தா தூக்கி போட்டு சொத்தெல்லாம் பிரிக்கலான்னு வந்தவங்க தானே இவங்க. எதுக்காக திடீர்னு அந்த கிழவி எப்போ காப்பாற்றணும் அப்படின்னு இவங்க முன் வரணும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணம் என்ன, கடைசியாக இவங்களுடைய அந்த கனவு நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் கிட்டத்தட்ட அவுட் அண்ட் அவுட் ஒரு கிராமத்து கதையாக, அந்த கிராமத்து மண்வாசனையோட அந்த மக்களுடைய வாழ்வியல் சார்ந்த ஒரு படமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல இயக்குனரான சிவகுமார் முருகேசன். இந்த படத்துடைய பேஸு காமெடி தான். காமெடி எப்பயுமே சப்ஜெக்டிவ் தான், அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகணுங்கிற எந்த நியதியும் கிடையாது. இருந்தும் எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் பல காமெடிஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் எவா இப்போ நீ ரஜினி பாட்டை போடுறியா இல்லையா அப்படின்னு சிங்கம்புலிகிட்ட ஒரு கதாபாத்திரம் சொல்ல போக சிங்கம்புலி கேசட்டை தேடிக்கிட்டு இருப்பாப்புல. அந்த தருணத்தில் அந்த கதாபாத்திரம் வந்து யோ என்னையா தலைவர் 170 கூட நடிச்சிட்டாரு, என்னமோ அப்பாஸ் பட கேஸ்ட்டை தேடின மாதிரி தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் சொன்ன அந்த சீனு தியேட்டரே பிளாஸ்ட்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பிளாஸ்டான பல சீக்வன்ஸு இந்த படத்தில் உள்ள இருக்கத்தான் செய்யுது. இருந்தும் இப்படி ஒரு பக்கம் காமெடியாக சித்தரிக்கப்பட்ட இந்த படத்திலேயே கூட ப்ராப்பராக அழகாக எமோஷனலாக பல சீக்வன்ஸை இந்த டீமு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. குறிப்பாக இந்த செகண்ட் ஹாஃபு, அதுலேயும் கடைசி ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் தரமான கதாபாத்திரங்களை எழுதி அதுக்கு நல்ல ஆர்டிஸ்டாக காஸ்ட் பண்ணது தான் இந்த படம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். முதல்ல டு ஸ்டார்ட் வித் ராதிகா சரத்குமார். அவங்க இந்த கதாபாத்திரத்துக்காக அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ஆகட்டும், அதுக்காக எந்த அளவுக்கு மெனக்கடல்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது பல இன்டர்வியூஸில் அவங்களே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்துமே அந்த கதாபாத்திரமே அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸே ஓரளவு கம்மியாக தான் கிடச்சிருக்கு வென் கம்பேர்ட் டு அதர் கேரக்டர்ஸ். ஆனாலும் அந்த வந்த தருணங்கள்ல எல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டு அந்த கதாபாத்திரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க ராதிகா. அவங்க போக சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணன், முனிஷ்காந்த், முத்துக்குமார் அப்படின்னு சொல்லி இந்த 5 பேர் தான் இந்த படம் காமெடியாக பல இடங்களில் பிளாஸ்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம். எல்லாரும் அந்தந்த கதாபாத்திரங்களாக நின்றுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரேச்சல் ரெபேக்காவுடைய கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் சட்டிலான ஒரு கதாபாத்திரம். பட் அது நான் சொல்கிறத விட நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உண்மையாக ஒரு நல்ல கதாபாத்திரம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களுமே. இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்க என்ன பண்ணணுமோ, ஈவன் சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் ஒரு சில பேர் வருவாங்க. உதாரணத்துக்கு அந்த கோயிலில் குடிச்சிக்கிட்டே ஒருத்தர் தெரிவாப்புல, எல்லாருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை. விவேக் விஜயகுமாருடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக்கும் சரி, டைட்டில் கார்டிலிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த கதைக்கான மூடை செட் பண்ணது இவங்க 2 பேருடைய ஒர்க்கு தான். ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது போக ஏங்க அது விசேஷ வீடோ இல்லை இளவு வீடோ, மகனை இன்னைக்கு ரஜினி பாட்டை போடு இல்லை கமல் பாட்டை போடு அப்படின்னு இவங்க சண்டை போடுற அந்த விஷயமாகட்டும், ஒரு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ரியாக்ட் பண்ணுற விதமாகட்டும், சிங்கம்புலி வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கமல் பாட்டை போட்டு அந்த சீனுக்கான மூடை இவங்க செட் பண்ண விதமாகட்டும், இன்டர்மிஷன் அப்படிங்கிற அந்த ஃபாண்ட்டையே கூட எந்த ஸ்டைலில் எப்படி போட்டாங்க, அதுக்கு என்ன பாட்டை வச்சாங்க
அப்படின்னு அந்த மொமெண்ட்டை வேற லெவலில் கிரியேட் பண்ண விதமாகட்டும், பெண்ணுக்கு உண்மையாகவே சுதந்திரம்ங்கிறது எது தெரியுமா அப்படின்னு போகிற போக்குலேயே இவங்க பேசின விதமாகட்டும், ஏண்டா தைரியத்துக்கு ஆம்பளை கடவுள் தான் சொன்னவன் கூட செல்வத்துக்கும் படிப்புக்கும் பொம்பளை கடவுளை தான்டா கை காட்டினா அப்படிங்கிற அந்த வசனமாகட்டும், அந்த பல்லாங்குழி மேட்டர் ஆகட்டும், நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஆகட்டும்னு சொல்லி படத்தில் ஸ்மார்ட்டான ஐடியாஸ் அங்கங்கே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். இதெல்லாம் போக வசனமாக கூட ஏங்க நமக்கு எதிர நிற்கிறவனுக்கு நம்ம பேசுறது புரியுதா புரியாதா அப்படின்னே நமக்கு புரியாமல் நமக்கு தெரிஞ்ச பாஷையிலேயே இஷ்டத்துக்கு பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பெருமை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அது ஒரு மென்டல் இல்னஸ் அப்படின்னு பேசுகிற அந்த வசனமாகட்டும், எந்த பெற்றவங்களுமே காசு இல்லைங்கிறதுக்காக தன்னுடைய பிள்ளைகளை கொல்ல சொல்கிறது கிடையாது அப்படிங்கிற அந்த வசனமாகட்டும், டேய் பொழுது மட்டும் இல்லடா பொம்பளை கூட போனவ தான் திருப்பி வரமாட்டா அப்படிங்கிற அந்த வசனமாகட்டும்னு வசனங்களாக கூட பல இடங்களில் ஸ்கோர் பண்ணியிருக்கு இந்த டீம். சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த படத்தில் பிரச்சனையே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு பி வெரி ஹானஸ்ட், எனக்கு ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் எடுத்துக்கங்களேன், எந்த சீனை வேணாலும் இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் எங்க இதுதான் அந்த சீனுடைய மூடு, இதுதான் அந்த உள்ள இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்துடைய மோட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இப்போ இங்கே இருந்து அடுத்து எங்கே நகரப்போகுது திரைக்கதை அப்படின்னு பார்த்தா பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆக எனக்கு அங்கங்கே ஒரு சில இடங்களில் நிச்சயமாக லேகிங் தெரியத்தான் செஞ்சது. ஏன்னா இந்த இடத்துல இருந்து இவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கங்கிறதுக்கு எதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது நமக்கு கிளியராக கன்வே பண்ணப்பட்டுருச்சு. இருந்தும் கதையாக ஓகே, திரைக்கதையாக அடுத்த கட்ட காட்சி நகர்வுங்கிறது பெருசாக இல்லைங்க, அடுத்து ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு சில இடங்களில் எனக்கு வரத்தான் செஞ்சது. இது என்னுடைய பர்சனல் டேக். இது உங்களுக்கு தோணலாம், தோணாமல் போகலாம். எனக்கு தோணுது, நான் சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் இளவரசு மாதிரி ஜார்ஜ் மரியான் மாதிரி கதாபாத்திரங்கள், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் ரெண்டு பேரும் சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இப்படி ரெண்டு நல்ல ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அந்த கேரக்டர்ஸுக்கு இன்னுமே உள்ள ஸ்கோப் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு படத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா அதை ஃபைன் டியூன் பண்ணி எழுதியிருக்கலாம், இன்னுமே அந்த கேரக்டர் கூட சுவாரஸ்யமாக வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. அவங்க ரெண்டு பேருமே அண்டர் யூட்டிலைஸ்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இது. ஸ்டில் பி அண்ட் சி சென்டர் ஆடியன்ஸுக்கு இந்த படம் இன்னுமே கூட பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வருஷம் ஆரம்பிச்சிலேருந்து உருப்படியாக ஒரு படம் கூட நல்ல படம் பெருசாக வரலை. அதனால் இந்த படம் இன்னும் உங்களுக்கு பெருசாக அந்த பி அண்ட் சி சென்டர் ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எதுவும் இவங்க போர்ட்ரே பண்ணலை. பட் கிராமத்தில் வார்த்தை பிரயோகங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ், வார்த்தை பிரயோகங்கள் ஒரு சில கெட்ட வார்த்தையில் அப்படி இப்படிங்கிறது லைட்டாக உள்ளே இருக்குது. ஒரு சில டபுள் மீனிங், அது டபுள் மீனிங்னு சொல்ல முடியாது, இலைமறைவு காய்மறைவாக பேசப்பட்ட ஒரு சில வசனங்கள், அது கிராமத்து துணியில் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் ஸ்டில் இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.